இந்த கூட்டம் ஓட்டாக மாறுமா? அதாவது அனைத்து கட்சிகளுக்கும் கூட்டம் கூடுறாங்க, லட்சக்கணக்கில் கூட்டம் கூடுறாங்க, ஆயிரக்கணக்கில் கூட்டம் கூடுறாங்க. அந்த கூட்டம்லாம் ஓட்டாக மாறுமான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு கம்பேர் பண்ணிடலாம். திமுகவுக்கு கூட்டம் கூடுதுங்க, லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் கூட்டம் கூடுறாங்க. ஆனால் அந்த கூட்டம் எல்லாருக்கும் எப்படி வருதுன்னு தெரியும். 200 கோழி பிரியாணி கோட்டரும் கொடுத்த வர கூட்டம் அது. அதிமுகவுக்கும் கூட்டம் வருது, அதே லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் கூடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் கூடுற கூட்டம் எல்லாம் ஒரே கூட்டம் தான். இங்கே போகிறவங்க அங்கே போவாங்க, அங்கே போகிறவங்க இங்கே வருவாங்க. ஏன்னா அந்த கூட்டம் 200 மாரடிக்கிற கூட்டம், ஒரு குவார்ட்டருக்காக உயிரே விடுற கூட்டம் அது. ஸோ ரெண்டுத்துக்கும் வர கூட்டம் ஒரே கூட்டம் தான். இன்னொன்று, தமிழக வெற்றிக்கு கூட்டம் வெற்றிக்கு எடுத்து கூட்டம் கூடுறாங்க, இளைஞர்கள் வராங்க, எல்லாருமே வராங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்தில் பெரும்பாலானோர் மைனர் தான் வராங்க, குழந்தைங்கள் தான் வராங்க. இப்போ அதுலேயும் பாதி ஓட்டு குறையுது, ஓட்டு ரெடியே கிடையாது, அதுலேயும் பாதி ஓட்டு குறையுது. ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு வர கூட்டம் பார்த்திங்கன்னா நிரந்தரமான கூட்டம், வாக்காளர்களாக தான் கூட்டமாக வராங்க. ஸோ அந்த ஓட்டு மட்டும்தான் நிரந்தரமான ஓட்டாக இருக்குது, நிலையான கூட்டமாகவும் இருக்குது.